வணக்கம். இது வைரல் வீடியோ அசீம் ஷியூர். நான் உங்கள் அசீம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பகுதியில் படிச்சுட்டு வந்த ஸ்ரீமதின்ற ஒரு மாணவி மர்மமான முறையில் மரணம் அடைஞ்ச வழக்கு கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணைக்கு வரும்போது பாப்பா மோகன் சார் ஆஜராக முடியாத சூழ்நிலை இருந்தனால அது வழக்கு 10ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தேன். அது ஏன் ஒத்தி வைக்கப்பட்டதுன்னா, அவர் சிறப்பு வழக்கறிஞராக, அரசு தரப்பு வழக்கறிஞராக ஓ பன்னீர்செல்வம் அவர் மகன் தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் ஆஜராகிறாரு. அப்படிங்கிறனால அந்த வழக்கில் சிறப்பு வழக்கறிஞராக இவரை அமர்த்தி தமிழக அரசு அமர்த்தி இருந்தனாலையும் அவரால் உடனடியாக வர முடியல. ஸோ நான் வீடியோ கான்ஃபரன்சிங்கில் நான் வாதம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட அதுக்கான வசதி கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் இல்லை. அப்படிங்கிற காரணத்தினால அவர் நேற்று வாதாட முடியாத ஒரு சூழ்நிலையால் இந்த வழக்கு 10ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறதான் நேற்றைய நிகழ்வு. இப்போது இந்த வசதி ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்குறீங்க. இதை வேறு கோர்ட்டில் இது பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வர முடியாதா, ஃபார்வர்ட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி பண்ண முடியாது. ஒரு வழக்கு ஒரு கோர்ட்டில் நடக்குதுன்னா அந்த வழக்கு அந்த கோர்ட்டில் தான் நடக்கணும். இவர் ஏன் அந்த கேஸை விட இந்த கேஸு முக்கியத்துவம் வாய்ந்த கேஸா, இதை விட அந்த கேஸ் முக்கியத்துவம் வாய்ந்த கேஸா அப்படின்னு எல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு வழக்கில் அரசு இவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சு இவரை சிறப்பு அரசு தரப்பு வழக்கறிஞராக நியமிச்சிருக்காங்க அப்படின்னா, அவருக்கு கவர்மெண்ட்லேருந்து அதுக்கான ஊதியம் அவர் கொடுப்பாங்க. ஸோ ஊதியம் கொடுக்குற ஒரு வக்கீலை இந்த வழக்கில் ஆஜராகாமல் வேறு வழக்கில் போய் ஆஜராகணும்னா அரசு தரப்பு கேள்வி கேட்கும். ஸோ அந்த மாதிரி கேள்வி பதில் சொல்ல முடியாத கேள்வியாக இருக்கணும். நான் தான் உன்னை சிறப்பு வழக்கறிஞரை நியமித்ததுக்கு காரணம், இந்த வழக்கை நீங்கள் ஆஜராகணும் கண்டினியூஸாக அப்படின்னு சொல்லி தானே போட்டிருக்கேன். நீங்கள் இது வேறு வழக்கில் போய் ஆஜராகினீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஸோ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சிறப்பு வழக்கறிஞராக நியமித்த அந்த வழக்குக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய வரும். ஸோ இந்த வழக்கு முக்கியத்துவம் இல்லாத வழக்கா அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரியான விவாதங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம முதல்ல என்ன கேட்டோம், பாப்பா மோகன் சாரை அரசு தரப்பு வழக்கறிஞராக ஸ்பெஷல் பிபியாக இந்த வழக்கில் போடுங்க அப்படிங்கிறது தான் நம்ம கோரிக்கையை வச்சுருந்தோம். ஆனால் அந்த மனுவை கிடப்பில் போட்டு வச்சுட்டு இவங்க அரசு தரப்பு வழக்கறிஞராக இவரை நியமிக்காமல் இந்த வழக்கை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் கேஸில் இவரை அவங்களாவே சிறப்பு வழக்கறிஞராக நியமிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வழக்கை விட அந்த வழக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்த போய் தான் அவங்க அதை போட்டிருக்காங்க. ஸோ இந்த வழக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இல்லாத வழக்காக மாறிக்கொண்டு வருகிறது அப்படிங்கிறது கண்கூடாக தெரியுது. ஸோ இதில் பாப்பா மோகன் சார் மேலே குறை சொல்லி அர்த்தமில்லை. ஏன்னா அவருடைய பணியை அவர் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு விஷயம். ஆனால் அவர் அவருடைய சொந்த முயற்சியில் தான் இந்த வழக்கில் ஆஜராகிறாரு. அப்படிங்கிறத தாண்டி இந்த வழக்கில் நீதி கிடைக்கணுன்ற அவருக்கு இருக்கிற அக்கறை மேலே யாருக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்போ என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கு இதுக்கு மேலே வாய்தான்னு போயிட்டே இருக்காமல் இது முடிக்கணுன்னா இந்த வழக்கு வரக்கூடிய தேதியில் வேறு வழக்கு பாப்பா மோகன் சாருக்கு வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அரசு தரப்பு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்ட வழக்கில் நீங்கள் கண்டிப்பாக ஆஜராகணும், இதை ஒதுக்கி வச்சுட்டு அந்த கோர்ட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஏன் இவ்வளோ லாங் டேர்ம் தள்ளி போட்டாங்க, அடுத்தடுத்த நாளில் போடலாமே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வழக்கு மட்டும் கிடையாது. அந்த கோர்ட்டுக்கு இது மாதிரி பல லட்சம் வழக்குகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆயிரக்கணக்கான வழக்குகள் சின்ன சின்ன கோர்ட்லேயே தேங்கி கிடக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த கள்ளக்குறிச்சி மாணவி வழக்கு எமக்கு முக்கியத்துவம், நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு, நம்ம சீரியஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனால முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக இருக்குது. ஆனால் கோர்ட்டுக்கு இது 10 வழக்கோட 11ஆவது வழக்கு தான். இது எல்லாத்துக்கும் சம உரிமையாக தான் கொடுப்பாங்க, அவங்க ஈக்குவாலிட்டியாக தான் பார்ப்பாங்க. இந்த வழக்கு மட்டும் சிறப்பான விசேஷமான ஒரு இது, அந்த வழக்குக்கு கொஞ்சம் கம்மியாக உள்ளது அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லா வழக்குமே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ட்ரீட் பண்ணனால தான் இந்த வழக்குக்கு அடுத்தடுத்து லைனில் நிற்கக்கூடிய வழக்குகள்லாம் வரும். அப்படிங்கிறனால இது அவ்வளோ தூரம் தள்ளி போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேணும், வேறு வழி இல்லை. ஸோ ப்ரோட்டோக்கால் படி அப்படி தான் லைனில், அதாவது ஒரு டிக்கெட் எடுக்கிறதுக்கு, சினிமாவில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு க்யூவில் நிற்கிறோம் அப்படின்னா, அந்த ஒரு டிக்கெட் தான் ஒரு ஆள் தருவேன்னா, அந்த டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் திருப்பி இன்னொரு டிக்கெட் எடுக்கணும்னா மறுபடியும் முதல்லேருந்து வரிசையில் பின்னாடி நின்று தான் போய் எடுக்க வேண்டியது இல்லையா? அந்த மாதிரி
இதுலேயும் அந்த வழக்கு வந்து இப்போ வந்து பின்னாடி வந்துருச்சு, அந்த லைனில் அந்த கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் இருக்க வழக்கில் பின்னாடி வந்துருச்சு. ஸோ இது நெக்ஸ்ட்டு லிஸ்டிங் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. அந்த 10ஆம் தேதிக்கு ஏற்ற மாதிரி இவங்க அந்தந்த அடுத்தடுத்த வழக்குகளில் வாய்தாகும். இந்த மாதிரி போகிறனால தான் இந்த வழக்குகள் எல்லாத்துக்குமே தீர்ப்புகள் வந்து 5 வருஷம் 10 வருஷம் ஆகி, சில வழக்குகள் வாச்சாத்தி வழக்குலாம் பார்த்திங்கன்னா 33 வருஷம் கழித்து தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் எவ்வளோ வாய்தா வாங்கியிருப்பாங்க, எவ்வளோ டிலே ஆகிருக்கும், அதெல்லாம் பொறுமையாக உட்காந்துட்டு இருந்திருக்காங்க அவங்க. ஸோ தீர்ப்பு வரணும் அப்படின்னா பொறுமை காத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா கோர்ட் நடைமுறை அப்படி தான் இருக்குது, புரோட்டோக்கால் அப்படி தான் இருக்குது. அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ வழக்குகள் தேங்கியிருக்கு. அந்த வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அளவுக்கு நீதிபதிகளை நம்ம வந்து கோர்ட்டு நியமிக்கலை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய வருத்தப்பட வேண்டிய விஷயம். அதிக அளவில் நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருந்தால் இந்த வழக்குகள் கொஞ்சமாவது தேக்க முடியாமல் கொஞ்சம் விரைந்து நீதி கிடைக்கும். ஆனால் அதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ நீதிபதிகள் பதவி காலியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது. அதை ஏன் ஃபுல்ஃபில் பண்ணுன்னா அது வந்து கொலிஜியம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் செய்யும். அப்படிங்கிறனால இது வந்து மெதுவாக தான் ப்ரொசீஜர் படி தான் போகும். சரி, இந்த வழக்கு 10ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், பார்ப்போம். ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நேற்று 2 நாளில் ஒரு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். கடலூர் மாவட்டம் அது நமக்கு ரொம்ப அதிகமாக நம்ம கள்ளச்சாராய சாவாகட்டும், இந்த மாணவி ஸ்ரீமதி மரணமாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த பகுதியை சுற்றி கடலூர் மாவட்டத்தையும் விழுப்புரம் மாவட்டத்தையும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தையும் சுற்றி நடந்துகிட்டு இருக்கனால இந்த விஷயமும் அதே மாதிரி தான். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதியைச் சேர்ந்த ஒரு தனியார் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய ஒருத்தர் அதே பள்ளியில் +2 படிக்கிற மாணவி ஒருத்தியை வந்து பாலியல் சீண்டல்கள் பண்ணியிருக்கார், பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு. அவர் வந்து மாணவிக்கு வந்து முத்தம் கொடுக்குற மாதிரியான ஒரு வீடியோ வந்து வைரலாக போச்சு. அந்த வைரலாக போன வீடியோவை இந்த மாணவியோட உறவினர்கள் பார்த்துட்டு கொந்தளிச்சு போய் என்ன பண்ணியிருக்காங்க, பள்ளியை முற்றுகையிட்டு அந்த தலைமை ஆசிரியரை பிடிச்சி அவரை தூக்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்க எருமனூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு தூக்கிட்டு போய் அவருக்கு நல்ல தர்மடி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தர்மடி கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அவர் ட்ரெஸ் எல்லாம் அவர்கிட்ட அரை நிர்வாணமாக அவர் தெருவா இழுத்துட்டு வந்திருக்காங்க. அப்படி இழுத்துட்டு வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வந்ததுக்கப்புறம் போலீஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாதிரி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிற, தலைமை ஆசிரியர் மேலே குற்றம் இருந்தால் அவரை நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னாங்க. அதை வந்து அவங்க ஏற்றுக்கலை அப்படின்றனால விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வச்சு இது பற்றி மேல் நடவடிக்கை என்ன எடுக்கலாம் அப்படின்றத வந்து நாங்கள் பேச்சு இது பண்ணிக்கிறோம், முடிவு பண்ணிவிட்டு இவர் மேலே முழு நடவடிக்கை எடுப்போம், உங்களுக்கு அந்த உத்தரவாதத்தை நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புலேருந்து சொன்னனால இவங்க வந்து போராட்டத்தை கலைச்சிருக்காங்க. ஆனால் போராட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி சாலை மறியல் வரைக்கும் போய் சாலை மறியல் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாமே வந்திருக்காங்க போலீஸ்லாம். ஸோ சாலை மறியல் பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இதை வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இதுதான் நியூஸ், அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றது வரைக்கும் தான் நியூஸ். மேல் நடவடிக்கை என்ன, அப்புறம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மீட்டிங் போட்டு பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத அது வந்து அடுத்த நியூஸில் நான் அப்புறமா சொல்கிறேன். அடுத்த நியூஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டீச்சர், அவங்க வந்து நர்சரி ஸ்கூல் டீச்சர், அவருடைய ஹஸ்பண்ட் வந்து ஆட்டோ ஓட்டிகிட்ருக்காரு. அந்த டீச்சர் பேர் கீர்த்தனா, ஆட்டோ ஓட்டிகிட்ருக்காரு அவர் ஹஸ்பண்டு. அதே பகுதியை சேர்ந்த வந்து இன்னொருத்தர் வந்து பேர் மணிகண்டன் யாரோ ஒன்று, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஐடிஐ படிச்சுட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்கார். ஸோ இவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அவங்க 2 பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டு அவருக்கு திருமணம் ஆகலை, அந்த இவருக்கு ஐடிஐ படிச்சுட்டு விவசாயம் பண்ணுறவருக்கு. இந்த கீர்த்தனாக்கு திருமணமாகி அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆட்டோ டிரைவராக இருக்கார். ஸோ இவங்களுக்கும் அந்த விவசாயிக்கும் வந்து பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவில் கள்ள தொடர்பாக மாறி இவங்க 2 பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து இருந்திருக்காங்க, சந்தோஷமாக இருந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து கள்ள தொடர்பு ரொம்ப நாளாக நீடிச்சுட்டே இருந்திருக்கு, யாருக்குமே தெரியாமல். இது வந்து சமீபத்தில் வந்து தெரிய வந்து வெளியில் வந்துருச்சு இந்த விஷயம். ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வந்து புரணி வந்து வேகமாக பரவுமே, அதனால் அந்த இதை வந்து கடகடன்னு இன்ஃபர்மேஷன் 1 2 2 4 4 8 அப்படின்னு கடகடன் பரவி ஊர் பூரா தெரிய வந்ததுக்கப்புறம்
இதுக்கு மேலே நம்ம வந்து மானத்தோடு இந்த ஊரில் வாழ முடியாது அப்படின்னு 2 பேருமே முடிவு பண்ணி 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க. இது ஏன் சொல்ல வருன்னா, ஒரு பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர், நர்சரி ஸ்கூல் பேசிக் ஃபவுண்டேஷன் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் அத்திவாரம் போடக்கூடிய ஒரு டீச்சரு இந்த மாதிரி ஒரு தகாத வேலையை பண்ணிட்டா அவங்க என்னத்தை சொல்லி கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு என்னத்தை புரிய வச்சு என்ன பாடம் இருப்பாங்கன்னு எனக்கு புரியல. ஸோ பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார் வந்து, ஆசிரியர்கள் வந்து ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், அப்போ தான் அவங்க ஒழுக்கத்தை அடுத்து அவங்கக்கிட்ட படிக்கிற பசங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரி ஒரு டீச்சரே கள்ளக்காதல் கள்ளத்தொடர்புன்னு ஏற்பட்டு போனால் எங்கே போயிட்டுருக்கு நாடு அப்படிங்கிற கேள்வியை தான் முன்னாடி வைக்க வேண்டியிருக்கு. சரி, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது தகவல் இருந்தால் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இப்போதைக்கு இவ்வளோதான். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். பாப்பா மோகன் சாரை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் அவர் செஞ்சிட்ருக்க வேலையை வந்து கரெக்டாக செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு வேறு மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் அவங்க கருத்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.